ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் மறுபடியுமாக ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஏற்கனவே நாம் 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எவ்வாறு தானியேல் அவனுக்கு எடுத்துரைத்தான் என்பதை பார்த்தோம். ஆனாலும் கூட அவன் 2வது முறை சொப்பனம் காணும் பொழுதும் தன்னுடைய தேசத்தில் உள்ளதான ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் அழைத்து வரும்படியாக கூறுகிறான். அவர்களிடத்திலே இந்த முறை தன்னுடைய சொப்பனத்தை சொல்லி எனக்கு அர்த்தம் கூறுங்கள் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் ராஜாவுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்பொழுது ராஜா தானியேல் என்கிறதான பெல்தேஷாஸ்தாரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி கூறின பொழுது தானியேலை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நேபுகாத்நேச்சார் தானியேலை பார்த்து, நான் படுத்திருந்த பொழுது எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். தேசத்தின் இலைகளை எல்லாம் ஆட்கொண்டு அது உயர வளருவதாக காணப்பட்டது. அதன் இலைகள் எல்லாம் நேர்த்தியாக கனிகள் மிகுந்ததாக காணப்பட்டது. எல்லா ஜீவன்களும் அதிலே ஆகாரம் உள்ளும்படியாக அதனிடத்திலே ஆகாரம் இருந்தது. அப்படி நான் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே தானே பரலோகத்தில் இருந்து காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் இறங்குகிறதை நான் கண்டேன். அவர் உரத்த சத்தமாய், இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை எல்லாம் தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து கனிகளை சிதறடியுங்கள் என்று சொல்லி கூறுகிறதை நான் பார்த்தேன். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணிலே இது நனைய வேண்டும். மிருகங்களோடே பூமியில் பூண்டிலே உனக்கு பங்கு இருக்க கடவுது என்பதாக அந்த சத்தம் கூற கேட்டேன். அது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாக இருக்கக்கூடாது, மிருக இருதயமாக அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும் என்பதாக நான் அந்த சத்தம் கூற கேட்டேன். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்களும் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்று கூறுகிறான். இதை கேட்டதான தானியேல் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். அந்த பெல்தேஷாஸ்தார் எனப்படும் தானியேல் இப்பொழுது ராஜாவுக்கு அர்த்தம் கூறும்படியாக ஆயத்தமாகிறான். ராஜாவை பார்த்து, நீர் கண்ட வளர்ந்த விருட்சமானது தேசத்தின் எல்லை பரியந்தம் உயர்ந்திருப்பதாக கண்டது உம்மை பற்றியதான காரியமாக இருக்கிறது, இந்த ராஜ்யத்தின் பற்றிய காரியமாக இருக்கிறது. இந்த பாபிலோன் ராஜ்யமானது வளர்ந்து உம்முடைய வல்லமையின் ஆளுகையானது பலமுள்ளதாக காணப்படும், நீர் பெரியவரும் பலத்தவருமாய் இருப்பீர் என்பதாக இந்த காரியங்கள் விளக்குகிறது. ஆனாலும் இந்த விருட்சத்தை வெட்டி அழித்து போடுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டானது என்று சொன்னீரே, அந்த சத்தமும் கூட உம்மை குறித்ததாக தேவனுடைய திட்டமான வார்த்தையாக கூறப்படுகிறது. வெளியின் மிருகங்களோடே உம்மை சஞ்சரிக்கும்படியாக, மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனையும்படியாக தேவன் உமக்கு செய்ய போகிறார். அவர் உம்முடைய ராஜ்யபாரத்திலிருந்து உம்மை தள்ளும்படியாக தேவன் இந்த காரியங்களை காண்பித்திருக்கிறார் என்பதாக நேபுகாத்நேச்சாரை பார்த்து தானியேல் கூறுகிறான். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்பதாக தானியேல் கூறுகிறான். ராஜாவை பார்த்து, நீர் இப்படியான காரியம் செய்கிறதற்கு ஒருவேளை முற்பட்டால் தேவன் உண்மையில் இரக்கம் பாராட்டலாம் என்பதாக கூறுகிறான். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே அவன் அந்த பாபிலோனுடைய எல்லா வல்லமையான காரியங்களை பார்த்து, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று கூறுகிறான். இந்த வார்த்தையை ராஜா சொன்ன மாத்திரத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரிலிருந்து நீ தள்ளப்பட போகிறாய். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்பதாக அந்த சத்தம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்திலே தானே நேபுகாத்நேச்சார் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு அவன் வெளியின் மிருகங்களைப் போல அவன் காணப்பட்டான், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம்.
இந்த காலங்கள் நிறைவேறின பொழுது 37ஆம் வசனம் கூறுகிறது, நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்திலே ராஜாவை பார்த்து புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் என்பதாக கூறுகிறான். அதாவது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னதான நேபுகாத் நேச்சார் தான் தள்ளப்பட்ட காலங்கள் முடிந்த பின்பு தேவனை நோக்கி பூமியின் குடிகளை எல்லாம் நீரே உண்டு பண்ணினீர் என்று சொல்லி தேவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் நீரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே பெல்ஷாத்சார் என்கிறதான ராஜா இப்பொழுது பாபிலோனிலே அரசாளுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்கிறான். அந்த விருந்திலே எல்லோரும் திராட்சரசம் குடித்து மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். அந்த வேளையிலே நேபுகாத் நேச்சாராகிய தன்னுடைய தகப்பன் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களையும் மற்ற பனிமுட்டுகளையும் கொண்டு வரும்படியாக கட்டளையிடுகிறான். அப்படியே தேவனுடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்களை அவன் எடுத்து அவைகளிலே திராட்சரசத்தை ஊற்றி குடிக்கும்படியாக முற்பட்டு, அது மாத்திரமல்லாமல் அந்த பொன் வெள்ளி பாத்திரங்களிலெல்லாம் மற்றவர்களும் குடிக்கும்படியாக கொடுத்து அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலே மனுஷனுடைய கைவிரல் போல ஒரு காரியம் தோன்றி விளக்குகளுக்கு எதிராக ராஜா அரண்மனையிலே சாந்து பூசப்பட்டதான சுவரிலே எழுதினது. இந்த வார்த்தைகளை ராஜா கண்ட பொழுது அவனுடைய முகம் வேறுபடுகிறது, அவனுக்குள்ளாக கலக்கம் ஏற்படுகிறது. அவன் பலத்த சத்தமிட்டு தேசத்தில் உள்ள ஜோஷியரையும் கல்தேயரின் மனிதர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து, இவைகள் என்னவாக இருக்கும், இதன் அர்த்தத்தை எனக்கு விளக்கி கூறுங்கள் என்பதாக கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். வழக்கம் போல சாஸ்திரிகள், கல்தேயரின் மனிதர்கள், ஜோசியக்காரர்கள் எல்லோரும் வந்தார்கள். அவர்களாலே அர்த்தம் கூற முடியவில்லை. அவர்கள் பார்த்து அவர்களும் இதற்கு என்ன விடை என்று தெரியாதவர்களாக காணப்பட்ட பொழுது ராஜாவினுடைய சமூகத்திலே இருந்ததான ராஜாத்தி, ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது, அவனாலே உமக்கு அர்த்தம் கூற முடியும், அவனை அழைத்து வரும்படியாக நாம் கட்டளையிடுவோம். முன்பு உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு கூட அவன் அநேக காரியங்களை சரியாக கூறியிருக்கிறான் என்பதாக கூறினாள். அப்பொழுது ராஜா பெல்தேஷாஸ்தார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேலை அழைத்து வரும்படியாக கட்டளையிடுகிறான். தானியேல் ராஜாவின் சமூகத்திலே வந்து நின்ற பொழுது தானியேலுக்கான புதிர் கொடுக்கப்பட்டு அதற்கான பதிலை எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ராஜா தானியேலை பார்த்து, நீ தேவர்களின் வரத்தை பெற்றவன், உன்னிடத்திலே தேவர்களின் ஆவி இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். என்னுடைய வீட்டின் சுவரிலே எழுதப்பட்டதான இந்த எழுத்துக்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். என்னுடைய மனிதர்களாலே கூடாமல் போயிற்று, ஆனால் உன்னாலே கூடும் என்று நான் அறிகிறேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, உனக்கு அநேக வெகுமதிகளையும் பரிசுகளையும் நான் கொடுப்பேன் என்று அவனிடத்திலே பட்சமாய் பேசினான். தானியேலோ, அர்த்தத்தை சொல்வது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கும் கூட தேவனே அவருடைய சொப்பனங்களின் அர்த்தத்தை விளங்க பண்ணினார் என்று சொல்லி, உம்முடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் மேட்டிமை உள்ளவராக காணப்பட்டார். ஆகவே அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார், வெளியின் மிருகங்களைப் போல புல்லை தின்று வாழ்ந்தார். இதையெல்லாம் அறிந்திருக்கிறதான அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்மை தாழ்த்தாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக உம்மை உயர்த்த பார்க்கிறீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை வைத்து அவைகளிலே நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்மை சார்ந்தவர்களும் திராட்சரசம் குடிக்கிறீர்கள். இது மாத்திரமல்ல, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாயிருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் அவருக்கு கனத்தை செலுத்தாமல் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர். ஆகவே தேவனே இந்த வார்த்தைகள் சுவரிலே வரும்படியாக எழுத கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அர்த்தம், மெனே என்பதற்கு தேவன் உம்முடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கப் போகிறார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும் என்பதான அர்த்தமாக கூறுகிறான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொற்சர பணியை தரிப்பிக்கவும் ராஜ்யத்தில் 3வது அதிகாரியாக அவனை உயர்த்தவும் கட்டளையிடுகிறான். அன்றைக்கு இரவிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான்.
மேதியனாகிய தரியு அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடித்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மறுபடியுமாக தானியேலின் மூலமாக தேவன் உரைத்ததான வார்த்தைகள் இவ்வாறாக நிறைவேறியது. 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. அந்த 3 பேரில் ஒருவனாக தானியேல் காணப்படுகிறான். இப்படியாக தானியேல் பிரதானிகளுடைய தேசாதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தான். அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததை அனைவரும் அறிந்திருந்தார்கள். ராஜாவும் அறிந்திருந்தவனாக காணப்பட்டான். ஆகவே அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்ற வேண்டும் என்று ராஜா நினைத்து கொண்டிருந்தான். அந்த வேளையிலே பிரதானிகளில் சிலர் தானியேலிடத்திலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிந்து ராஜாவிடத்திலே தந்திரமாக பேசி, ராஜாவே, நீர் தேசம் முழுவதிலேயும் ஒரு கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். 30 நாள் வரைக்கும் உமை தவிர எந்த தேவனையோ மனுஷரையோ வணங்கவோ அவைகளிடத்திலே தம்முடைய விண்ணப்பங்களையோ கூறக்கூடாது. அப்படி செய்கிறவன் சிங்கக்கேபியிலே போடப்பட கடவன் என்பதாக ஒரு கட்டளையை பிறப்பிக்க சொல்லுகிறார்கள். ராஜாவும் அந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். இதை அறிந்த தானியேல் தான் முன் செய்து வந்தது போலவே அவன் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய வீட்டின் பலகணிகளை திறந்து வைத்து தேவனுக்கு அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பதாக கூறப்படுகிறது. இந்த மனிதர் அதை பார்த்து ராஜாவிடத்திலே கூறுகிறார்கள். ராஜாவும் வேறு வழி இல்லாமல் தானியேலை சிங்கக்கேபியிலே போடுகிறான். தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்கிற தேவன் தானியேலை சிங்கக்கேபியிலிருந்து பாதுகாக்கிறார். சிங்கங்களின் வாய்க்கு பாதுகாக்கிறார். மறுநாள் காலையிலேயே தரியு வந்து, தானியேலே, நீ உண்மையாக ஆராதித்த உம்முடைய தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா என்பதாக கேட்கும் பொழுது தானியேல், ஆம் ராஜாவே, என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மிகவும் சத்தமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் சந்தோஷப்படுகிறான். ராஜாவும் சந்தோஷப்பட்டான். ஆகவே ராஜா ஒரு காரியத்தை தேசம் முழுவதுக்கும் அறிவிக்கிறான். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே ஒரு தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவு இல்லை என்பதாக தரியு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் நமக்காக கிரியைகளை செய்கிறார். அப்படியாக தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியமானது ஜெயமாகவே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை சார்ந்து வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.